வேர்ல்டு. இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி. டைம் காம்ப்ளெக்சிட்டிங்கிறது இது ஒன்றும் வெறுமன அல்காரிதம்ஸ் படிக்கிறவங்களுக்கு மட்டும் யூஸ் ஆகிற ஒரு விஷயம் கிடையாது. இது வந்து ஜென்ரலாகவே ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர் இல்லை ஒரு ப்ரோக்ராமருக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு முக்கியமான கான்செப்ட். இது தெரியாமல் நம்ம கோடிங் அடிக்கிறது வேஸ்ட்டு. இன்ஃபேக்ட் யூஸே இல்லை அப்படி நம்ம ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பராக இருக்கிறதுக்கு. பிகாஸ் இது அவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். எஸ்பெஷலி நவடேஸ் பார்த்தீங்கன்னா டேட்டா பயங்கரமாக க்ரோ ஆகிட்டே இருக்குது. ஸோ நம்மளோட ப்ராசஸிங், சிபியோட பவர், மெமரியோட யூசேஜ் இதெல்லாம் நமக்கு தெரியணும். இதெல்லாம் பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் ஆர் கோர் ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ஸ்னு சொல்லலாம். இது ஒன்றும் கஷ்டம் இல்லை, ரொம்ப ஈஸி தான். நான் வந்து இந்த வீடியோவில் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் இட் ஹேஸ் மோர் கான்செப்ட்ஸ் டுவர்ட்ஸ் தட். பட் வில் சி. ஸோ இப்போ நம்ம ஒரு சினாரியோ நான் இங்கே வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து ஒரு ஸ்பாட்டிஃபை டெவலப்பர் இல்லை, ஸ்பாட்டிஃபைல வந்து எனக்கு ஒரு ஒர்க் கிடச்சிருக்குன்னு வச்சுக்கோம். நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர்னு வச்சுக்கலாம். ஸோ இதில் யூசர்ஸ், ஸ்பாட்டிஃபையோட யூசர்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா அவங்க என்னென்ன மூவிஸ், ஃபேவரட் மூவிஸ் ஆர் அவங்களோட ப்ரிஃபர்ட் மூவிஸ் லிஸ்ட் நம்ம காட்டணும். அதுக்கடுத்து அவங்களோட ஃபேவரட்ஸ் என்னன்றதை காட்டணும். அவங்களோட சாங்ஸ், ப்ரிஃபர்டு சாங்ஸ் ஆர் அவங்க என்னென்ன சாங்ஸ் லைக் பண்ணியிருக்காங்க அப்படின்றத காட்டணும். அவங்களோட பாட்காஸ்ட்டையும் நம்ம காட்டணும். ஸோ இது வந்து கவுண்டே கிடையாது, கரெக்டாக. அவங்க எத்தனை மூவி வேணாலும் வச்சுக்கலாம் அவங்களோட லிஸ்ட்டில், இல்லை அவங்க எத்தனை மூவி வேணாலும் பார்த்துருக்கலாம் சமீபத்தில், ரீசெண்ட்லி. அதே மாதிரி தான் ஃபேவரட்ஸ் அண்ட் சாங்ஸுக்கும் அப்ளை ஆகும். ஸோ லெட்ஸே ஒரு யூசர் வந்து ஒரு ஆவரேஜாக ஒரு 20 மூவி, ஒரு 100 சாங்கு, ஒரு 20 ஃபேவரட்டு, ஒரு பாட்காஸ்ட் ஒரு 5 பாட்காஸ்ட், அந்த மாதிரி ரேஞ்சில் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்குவோம். ஸோ இதுவே பல லட்சம் யூசர்ஸ் அப்படின்னு இருக்கும்போது நம்மளோட கவுண்ட் பயங்கரமாக மல்டிப்ளை ஆயிரும், கரெக்டாக. ஸோ பல லட்சம் யூசர்ஸுக்கு பல கோடி மூவிஸ் வரும், அதே மாதிரி பல கோடி சாங்ஸ் வரும், சில லட்சம் ஃபேவரட்ஸ் வரும். அப்படி இருக்கும்போது நம்மளோட கம்ப்யூட்டரில், நம்மளோட ப்ரோக்ராமில் இதை வந்து லூப் பண்ணி, இல்லை இதை வந்து இட்ரேட் பண்ணி டேட்டாபேஸ்லேருந்து எடுத்துகிட்டு வரும்போது அதுக்குன்னு ஒரு பவர் தேவைப்படும். பவர்னால் என்ன சொல்கிறேன்னா, அதை பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு டைம் தேவைப்படும். ஒவ்வொரு த்ரெட்லையும் இல்லை ஒவ்வொரு ப்ராசஸ்லையும் இந்த வேல்யூ எல்லாத்தையும் அழகாக ரிட்டர்ன் பண்ணி கொண்டு வந்து யூசரோட மொபைல்லையோ யூசரோட வெப்சைட்லேயோ காட்டுறதுக்கு ஒரு டைம் தேவைப்படும். அந்த டைம் பேர் தான் டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஸோ இதை வந்து நம்ம எவ்வளவு ஸ்மார்ட்டாக இல்லை எவ்வளவு கிளவராக வந்து நம்மளோட டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுறோன்றதை பொறுத்து இது மாறுபடும். அதுதான் என்னோட லெஃப்ட் சைடில் உள்ள எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் சொல்லுது. சரி, இது கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ லெட்ஸ் சே இப்போ இந்த எக்ஸாம்பிள் ஓகே, இதை நம்ம பார்த்துட்டோம்னு வச்சுக்கோமே. இப்போ நம்மள்ட்ட ஒரு அரே இருக்குன்னு வச்சுக்குவோம். ஒரு அரே, அந்த அரேல ஒரு 10 எலமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு 5 எலமெண்ட் வச்சுக்கோங்க. 2 3 4 5 6 7. ஓகே, ஸோ இதில் வந்து 1 2 3 4 5 6 7. இப்போ நான் ஒரு ஹேஷ் மேப் யூஸ் பண்ணுறேன், இல்லை ஒரு டிக்ஷனரி யூஸ் பண்ணி எனக்கு 5வது எலமெண்ட்டு, குறிப்பிட்ட 5வது எலமெண்ட் வேணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து சிபியூ பிக் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஏன்னா ஹேஷ் மேப்ன்ற டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து கான்ஸ்டன்ட் டைம் ஆக்சஸில் ஃபங்க்ஷன் ஆகிற ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர். நான் இதை வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் என்னோட இன்னொரு வீடியோவில், அது ஏன் அப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றதுக்கு. ஸோ இது வந்து பிக் ஓ ஆஃப் 1 ஆப்ரேஷன் சொல்லுவாங்க. இது வந்து பிக் ஓ அப்படிங்கிறது அந்த டைம் காம்ப்ளெக்சிட்டியை நோட்டேட் பண்ணுற ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா. ஓகே, இது வந்து பிக் ஓ ஆஃப் 1. நான் டேரெக்டாக டேட்டா ஸ்ட்ரக்சர் ஹேஷ் மேப் யூஸ் பண்ணி பண்ணும்போது 5வது எலமெண்ட்டை டேரெக்டாக போய் பிக் பண்ண வந்துடுறேன். ஸோ இது கான்ஸ்டன்ட் டைம் ஆக்சஸ். அது வந்து பிக் ஓ ஆஃப் 1. அது வந்து இங்கே குறிக்குது. ஓகே, இது வந்து மோஸ்ட் எஃபிஷியன்ட். அதாவது சிபியூக்கு எந்த செலவினமும் இல்லாமல், எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் டக்குன்னு டேட்டாவை பிக் பண்ணிட்டு வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணுறதுனால பிக் ஓ ஆஃப் 1 ஹேஷ் மேப் டிக்ஷனரி. அடுத்தது பிக் ஓ ஆஃப் லாக் என் அப்படின்னா என்னென்னா ட்ரீ ஸ்ட்ரக்சர். ஸோ இதை நம்ம எடுத்துக்குவோம் இந்த எக்ஸாம்பிள். இப்போ இந்த யூசரை வந்து ஒரு ட்ரீ மாதிரி கன்சிடர் பண்ணிட்டு இந்த யூசருக்கு கீழே சைல்டு லீவ்ஸ் இருக்க மாதிரி வச்சுக்கோமே. இது ஒரு சைல்டு, இது ஒரு சைல்டு, இது ஒரு சைல்டு, இது ஒரு சைல்டு. ஸோ நம்மளோட டேட்டா ஸ்ட்ரக்சரை யூசருக்கு கீழே ஒரு பேரண்ட்டு கீழே 4 சைல்டு இருக்க மாதிரி வச்சுக்கிட்டோம்னா, இப்போ நம்ம இதில் ஆக்சஸ் பண்ணுற டேட்டா எல்லாமே பார்த்தீங்கன்னா லாகிருதமிக்னா என்னென்னா, இப்போ இது ஒரு ட்ரீ நோடு, இது ஒரு ட்ரீ நோடு, இது ஒரு ட்ரீ நோடு, அதே மாதிரி இது ஒரு ட்ரீ நோடு, இங்கிட்ட 2 ட்ரீ நோடு,
இதுக்கு 2 ட்ரீ நோடு. ஸோ இப்படி வந்து ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் நம்ம வடிவமைச்சிட்டோம் அப்படின்னா இதுதான் ட்ரீ. இந்த டேட்டா ஸ்ட்ரக்சருக்கு பார்த்தீங்கன்னா லாகரிதமிக் டேட்டா அப்படின்னா லாகரிதமிக் சர்ச் அப்படின்னா இதுலேருந்து இதுலேருந்து இது. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா எலமெண்ட்டையும் நம்ம ஒன்றும் அலசலை. ஜஸ்ட் இந்த நோட்லேருந்து இந்த கிராண்ட் சைல்டு நோட்லேருந்து சைல்டு நோட்லேருந்து பேரண்ட் எவ்வளோ அழகாக ரீச் பண்ணிடுவோம் பேரண்ட்டை. இல்லை இந்த ஸ்ட்ரக்சர் இந்த டேட்டா மட்டும் நமக்கு வேணும்னாலும் இதையும் ஈஸியாக நம்ம கட் பண்ணி கொண்டு வந்துடலாம். அதுதான் இது பேர் லாகரிதமிக் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸோ ஹாஃபாக நம்மளோட இது கட் ஆகிறதுனால சர்ச் ஆர் இன்சர்ட் ஆர் டெலீட் கட் ஆகிறதுனால லாகரிதமிக் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஓகே, இதுவும் கிளியர். இப்போ அடுத்தது பிக் ஆஃப் என். பிக் ஆஃப் என் என்னன்னா லீனியர் அல்காரிதம், லீனியர் சர்ச், லீனியர் டைம் காம்ப்ளெக்சிட்டி. அப்படின்னா இப்போ நான் வந்து ஹேஷ் மேப்பில் என்ன சொன்னேன், 5வது எலமெண்ட்டை ரீச் பண்ணுறதுக்கு ஈஸியாக 5ன்னு நான் சொல்லிட்டேன்னா அது வந்து எனக்கு பிக் ஆஃப் 1ல் ரிட்டர்ன் ஆகும்னு சொன்னேன். ஒருவேளை நான் ஹேஷ் மேப் யூஸ் பண்ணாமல் ஒரு ஃபார் லூப் இல்லை ஒரு இட்ரேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஒயில் லூப் இட்ரேட் பண்ணுறேன்னா ஒவ்வொரு எலமெண்ட்டாக நான் செக் பண்ணணும். இது கரெக்டாக 1ஆ, அடுத்தது இதில் 5 இருக்கா இல்லை, இது 5ஆ இல்லை, இது 5ஆ இல்லை, இது 5ஆ இல்லை, இது 5ஆ, 5 வந்துருச்சு. ஸோ இப்படி ஒவ்வொரு எலமெண்ட்டாக நான் கோ த்ரூ பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து பிக் ஆஃப் என். இது லீனியர் டைம் காம்ப்ளெக்சிட்டியில் உள்ள இது. இது வந்து இட்ஸ் நாட் எஃபிஷியன்ட், பட் அட் த சேம் டைம் இட்ஸ் நாட் ஒர்ஸ். பிகாஸ் நம்ம ஒர்ஸாக வந்து பார்க்க போகிறோம் மீதி 3ல். அதனால் இது வந்து எஃபிஷியன்ட்னு சொல்ல மாட்டேன், பட் இட்ஸ் நாட் ஒர்ஸ், இட்ஸ் ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு டைம் காம்ப்ளெக்சிட்டி. இது நம்ம ரெகுலராக எல்லா ப்ரோக்ராமும் எல்லா டெவலப்பரும் யூஸ் பண்ணுற ஒரு விஷயம். ஒரு ஃபார் லூப்போ ஒரு ஒயில் லூப்போ எழுதி நீங்கள் ஒரு லிஸ்ட்லேயோ இல்லை ஒரு கலெக்ஷன்லேயோ ஒரு டிக்ஷனரிலையோ லூப் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து பிக் ஆஃப் என். அது அப்போ வந்து சிபியூ வந்து எப்படி ஒர்க் ஆகும்னா ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் சிபியூ ஆப்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இந்த பச்சையை ஃபாலோ பண்ணிங்கன்னா தெரியும். இது வந்து என்னோட டோட்டல் என் சைஸ் எலமெண்ட்ஸு, இது வந்து ஆப்ரேஷன்ஸ் டைமு. ஸோ 1 2 3ன்னு போகும்போது இதுவும் அப்படியே ஆப்ரேஷன் டைம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது பாருங்கள், இந்த லீனியராக. ஸோ இதுலேருந்து வந்து இங்கே வந்துட்டு இவ்வளோ இருக்கும் லீனியர் டைம் டேக்கன். ஓகே, ஸோ இது முடிஞ்சு. அடுத்தது இது வந்து லீனியர் ரிதமிக் டைம் காம்ப்ளெக்சிட்டி. இது வந்து நமக்கு தெரியாமல் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். எப்படின்னா மெர்ஜ் சார்ட்டு இல்லை வந்து குவிக் சார்ட் அல்காரிதம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி வந்து டபுளாக வந்து கட் பண்ணாலும் லாகரிதமிக்காக கட் பண்ணாலும் கடைசியில் நம்ம இதை மெர்ஜ் பண்ணுவோம் ஏதோ ஒரு சமயத்தில். ஸோ இதை பாதியாக கட் பண்ணிவிட்டு இதனாலையும் மெர்ஜ் பண்ணுவோம், அடுத்து இது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணுவோம். அப்படி சில அல்காரிதம்ஸ் இருக்கும். அது வந்து லீனியர் ரிதமிக் அல்காரிதம்ஸ். லீனியர் ரிதமிக் என் லாக் என், அதாவது என் எலமெண்ட்ஸை லாகரிதமிக்காக வந்து கம்பைன் பண்ணால் அது லீனியர் ரிதமிக். இது பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் பெட்டர் அண்டு இட்ஸ் ஸ்லைட்லி ஒர்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு அல்காரிதம். டைம் காம்ப்ளெக்சிட்டி ரொம்ப சிபியூ டைம் எடுக்கும். அதாவது நம்ம கம்ப்யூட்டர் ரொம்ப கஷ்டப்படும் இது ரன் பண்ணுறதுக்கு. அடுத்தது பிக் ஆஃப் என் ஸ்கொயர். இது காமன் மிஸ்டேக், எல்லா டெவலப்பரும் இது பண்ணுற ஒரு காமன் மிஸ்டேக் என்னன்னா 2 ஃபார் லூப் ரன் பண்ணுறது, நெஸ்டட் ஃபார் லூப்னு சொல்லுவாங்க. அது எப்படி இருக்குன்னா இப்படி ஒரு ஃபாரு, அது கீழே இன்னொரு ஃபாரு, இல்லை அதுக்கு கீழே ஒரு ஒயில், ஏதோ ஒன்று 2 நடக்கும். இப்போ இதை வந்து ஐ எலமெண்ட்ஸுக்கு ரன் பண்ணுவோம், இதை வந்து ஜே எலமெண்ட்டுக்கு ரன் பண்ணுவோம். ஸோ இதுவும் ஒன்று ரன் ஆகி அந்த இதுக்குள்ளே இதுவும் ரன் ஆகும். ஸோ 2 ஃபார் லூப் ரன் ஆகும்போது பிக் ஆஃப் என் ஸ்கொயர். இதுக்கு பாருங்கள் எவ்வளோ சிபியூ ஆப்ரேஷன் டைம் எடுக்குதுன்ட்டு. இவ்வளோ என் எலமெண்ட்டை ரீச் பண்ணுறதுக்கே இவ்வளோ டைம். ஒருவேளை இந்த என் எலமெண்ட் வரணும்னா எங்கே போகும், இது இப்படியே போய் காம்ப்ளெக்சிட்டி இது வரைக்கும் போயிட்டே இருக்கும். ஸோ இது வந்து ஒர்ஸ் டைம் காம்ப்ளெக்சிட்டி. இது வந்து கம்ப்யூட்டர் ரன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். அடுத்தது பிக் ஆஃப் 2 பவர் n. ஸோ இது வந்து என்ன ஆகும்னா இது வேறு வழியே இல்லாத சில அல்காரிதம்ஸில் யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு டைம் காம்ப்ளெக்சிட்டி. அது என்னன்னா ஃபிபனாக்கி சீரீஸு இல்லை என் ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கிறது. என் ஃபேக்டோரியல்னா 5 டைம்ஸு 4 டைம்ஸு 3 டைம்ஸு 2 டைம்ஸ் 1 அப்படின்னு போயிட்டே இருக்கும். இல்லை பாசிபிலிட்டிஸ் கண்டுபிடிக்கிறது. இப்போ ஒரு லிஸ்ட்டு கொடுத்துட்டு காயின் ப்ராப்ளம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த காயினை வந்து என்னென்ன பாசிபிலிட்டிஸில் வந்து 10ன்னு கொண்டு வரலாம், இல்லை 5ன்னு சம் கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரியான அல்காரிதம்லாம் வேறு வழியே இருக்காது நமக்கு. நம்ம எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக நம்ம எழுதினாலும் அதுக்கு 2 to the power of n தான் வரும். ஏன்னா அது நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இருக்கும். 1 2 சேர்த்து 3 வருது, அதுக்கடுத்து 3ஓட சேர்த்து இன்னொரு காயின் போட்டோம்னா 5 வருதான்னு பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி காயின் ப்ராப்ளம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிக் ஆஃப் 2 பவர் n. அது கொஞ்சம் இது வந்து எப்படின்னா நம்மளால் தடுக்கவே முடியாது. சில ப்ராப்ளம்ஸ் வந்து சில ப்ராப்ளம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி வந்துடும். அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிக் ஆஃப் 2 பவர் n. இது ரொம்ப ஒர்ஸ் டைம் காம்ப்ளெக்சிட்டி, ரொம்ப கஷ்டப்படும் நம்மளோட கம்ப்யூட்டர்ஸ் இதை ரன் பண்ணுறதுக்கு.
ஸோ இதுதான் வந்து ரஃபாக டைம் காம்ப்ளெக்சிட்டியை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ண நினச்சேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 டைப் ஆஃப் டைம் காம்ப்ளெக்சிட்டி டிஃபைன் பண்ணோம். ஒன்று வந்து பெஸ்ட் கேஸ், இன்னொன்று வந்து ஒஸ்ட் கேஸ், இன்னொன்று வந்து ஆவரேஜ் கேஸ். பெஸ்ட் கேஸ்னால் எவ்வளோ சீக்கிரமாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றத சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு எலமெண்ட்டை தேடிட்டு இருக்கோம், அந்த எலமெண்ட் வந்து ரொம்ப மினிமம் டைம்லேயே இந்த எலமெண்ட் கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பெஸ்ட் கேஸ். ஒருவேளை நம்ம தேடுற எலமெண்ட் வந்து லாஸ்ட்டாக இருக்குது, மொத்தத்தையும் நான் அலசிட்டேன், கடைசியில் தான் அது கிடச்சிருக்கு அப்படின்னா அது ஒஸ்ட் கேஸ். ஆவரேஜ் கேஸுன்றது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு ஆவரேஜ் கேஸ். ஆவரேஜ் கேஸ் தான் மோஸ்ட்லி வந்து நம்ம வந்து ப்ரிஃபர் பண்ணோம், எஸ்பெஷலி லார்ஜ் டேட்டா செட்ஸ் அந்த மாதிரி இடங்கள்ல. தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.